Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.8 fourth sum third one பார்க்கலாம் x power m by y power n minus y power n by x power m equal to I sin m alpha minus n beta. போன சம்ல வந்து x by y ஓட வேல்யூவும் y by ஓட x ஓட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ போன சம்ல கண்டுபிடிச்ச x by y ஓட வேல்யூ வந்து cos alpha minus beta plus I sin alpha minus beta. y by x ஓட வேல்யூ cos alpha minus beta minus I sin alpha minus beta. இப்போ இது ரெண்டையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி x power m by y power n அதை அப்படியே எழுதிட்டு x by y ஓட வேல்யூ என்ன cos alpha minus beta plus I sin alpha minus beta இருக்கா. ஸோ அதில் பவரில் m இருக்கிறதுனால ஆல்ஃபாவுக்கு முன்னாடி ஒரு எம்மும் இதில் ஒய்க்கு பவரில் n இருக்கிறனால பீட்டாவுக்கு முன்னாடி ஒரு என்னும் நம்ம ஆட் பண்ணி எழுதுனா இதான் வந்து x பவர் m by y பவர் என்னோட வேல்யூ. ஓகேவா, x by ஒய்யோட வேல்யூவில் ஆல்ஃபாவுக்கு முன்னாடி x பவரில் என்ன இருக்குது m இருக்குது. ஸோ எம்மும் பீட்டாவுக்கு முன்னாடி ஒய்வில் பவர் என்ன இருக்குது n. ஸோ என்னும் ஆட் பண்ணி நம்ம எழுதுனா தான் அதுதான் வந்து x பவர் m by y பவர் என்னோட வேல்யூ. ஸோ காஸ் m alpha minus n beta plus I sin m alpha minus n beta. அதே மாதிரி தான் y by x கோட வேல்யூ வந்து எழுதி ஆல்ஃபாக்கு முன்னாடி வந்து எக்ஸோட வேல்யூவும் பீட்டாக்கு முன்னாடி ஆல்ஃபாக்கு முன்னாடி வந்து எக்ஸில் பவர் என்ன இருக்கோ அதையும் பீட்டாக்கு முன்னாடி ஒயில் பவர் என்ன இருக்கோ அதையும் வந்து எழுதணும். ஸோ காஸ் m alpha minus n beta minus I sin m alpha minus n beta. இப்போ இந்த ரெண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ x power m by y power n minus y power n by x power m equal x power m by y power nக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta. ஸோ அதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த நடுவில் இருக்கிற மைனஸ் எழுதிட்டு y power n by x power mக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் cos m alpha minus n beta minus I sin m alpha minus n beta. ஓகேவா, அதையும் எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸை ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் m alpha minus n beta அப்படி எழுதிட்டு ப்ளஸ் I sin m alpha minus n beta அதையும் அப்படி எழுதிட்டு இந்த மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணும்போது இதில் ப்ளஸ் இருக்கனால இது மைனஸ் ஆகும். இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸ் கூட மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ மைனஸ் காஸ் m alpha minus n beta இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் I sin m alpha minus n beta. இப்போ இதில் cos m alpha minus n betaவும் மைனஸ் cos m alpha minus n betaவும் கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது I sin m alpha minus n beta ப்ளஸ் I sin m alpha minus n beta. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 2I sin m alpha minus n beta. ஓகேவா, இதான் வந்து கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க 2I sin m alpha minus n beta. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். தேங்க்யூ.